கஷ்டம் அப்படின்றது சமீபத்தை நான் உணர்ந்து இருக்கேன். ஒரு 3 வருஷம் அதுல இருந்திருக்கேன். அவ்வளவு கஷ்டம். நல்லபடியா படுத்து முடிச்சுட்டு வந்திருக்காங்க. காடும் காட்டுல இருக்க உயிரினங்கள் மட்டும்தான் இயற்கைக்கு ரொம்ப பக்கமா இருக்குது. மற்ற எல்லாமே மாறி போச்சு. அதை பற்றி படம் எடுத்திருக்காங்க. அதுவும் ஒரு குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் போய் சேர விதமா படம் எடுத்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஊருக்குள்ள யானை பூந்துருச்சு, கரடி பூந்துருச்சு, புலி சிறுத்தை பூந்துருச்சு அப்படின்ட்டு நம்ம நியூஸ் பார்த்திருக்கோம். உண்மையை சொல்ல போனா அதுகெல்லாம் அங்கதான் இருக்குது. நாம அதுகளுக்குள்ள பூந்துட்டோம்னு நினைக்கிறேன். அதான் உண்மை. அப்படி இருக்கிறப்ப அந்த காடும் அந்த காட்டுல உயிரினங்களையும் அதுல பராமரிச்சு போட்டு பராமரிக்க வேண்டிய கடமை நம்ம எல்லோருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை எப்போ நம்ம அதை பத்திரமா அதை நம்ம பாதுகாக்க வேண்டிய பொறுப்புல இருக்கிறோம். அப்படி ஒரு விஷயத்த சொல்லி இந்த படம் எடுத்திருக்காங்கன்னு எனக்கு தெரியுது, நம்புறேன். இது எல்லாத்துக்கும் போய் சேர வேண்டிய கருத்து. அதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் அத்தனை இருக்கும். இயக்குனர் சார், உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு நல்ல படத்தை எடுத்துருக்கீங்க, நல்ல கருத்தை எடுத்திருக்கீங்க. எல்லாத்துக்கும் போய் சேர வேண்டியது, பார்க்க வேண்டிய ஒரு படமா அந்த படம் வந்திருக்கு, எடுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள் சார். யுவன் சங்கர் ராஜா இருக்காரு. மேலும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலம். என் தம்பி புகழ் எப்படி சொன்னானோ, யுவன் சார் உள்ள இருக்காரு அப்படின்னு சொன்னா அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதான் உண்மை. அதே மாதிரி சமீபத்தில் இப்ப எனக்கு கருடன் படத்துல பிரதர் ஒர்க் பண்றாங்க. அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு கேட்ட உடனே. அந்த படம் முதல் அங்கேயே வெற்றி அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. கண்டிப்பா யுவன் சார் இருக்காது, பிஜிஎம் சொல்லவே தேவையில்லை. சீசனுக்கு ஒவ்வொரு சீசனுக்கு தகுந்த மாதிரி இசை இருக்கும். ஆனா அவர் மட்டும்தான் சீசனே இல்லை, எப்பவுமே அவர் சீசனாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எப்பவுமே இவன் இருந்துகிட்டே இருக்காரு மக்கள் மத்தியில. ஸோ விழா நாயகன் யுவன் பிரதருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். தம்பி புகழ் அவர் இன்னும் மேல் மேல் மேலும் சினிமாவுக்கு உச்சத்தில் இருப்பார்கள், எந்த மாற்றமும் இல்லை, எல்லாத்துக்குமே தெரியும் நினைக்கிறேன். அவங்ககிட்ட அவ்வளவு ஒரு திறமை இருக்குது. சொன்ன காவியத்துலதான் இருந்து கஷ்டப்பட்டு இங்க வளர்ந்து அப்படின்னு சொன்னேன். கடலூர்ல இருந்து வந்து இங்க கிடைக்கிற வேலைகளை பார்த்துட்டு ஹோட்டல்ல இலைய எடுத்துட்டு ஏத்தாப்புல லாரிலாம் அன்னைக்கு இங்கதான் கிரீஸ் அடிப்புன்னு சொன்னேன். இது எல்லாமே இங்க சினிமாவுக்கு நிறைய பேர் ஜெயிச்சவங்க நிறைய பேர் கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில தான் அவனும் வந்திருக்கேன். அந்த வகையில தான் நானும் வந்து இந்த இடத்துல நிக்கிறேன்னு நினைக்கிறேன். அதே தெருவுலதான் நானும் வளர்ந்திருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சுரேஷ் சார் சொன்னாரு, இல்ல சூரியகிட்ட அவ்வளவு பக்குவம் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. இதுதான் சார் பக்குவம். இங்க இருந்து வந்திருக்கு இல்லையா, இது நம்ம வர ஆட்டோமேட்டிக்கா இருக்கு, அது இருக்கும். அது அது அந்த இவ்வளவு அந்த கடன் தானே வந்திருக்கும். இந்த பக்குவம் நம்ம சினிமா நம்ம கற்றுக் கொடுத்துட்டு நினைக்கிறேன். நம்ம குடும்பமும் நம்ம சினிமா தான் நம்ம கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அது எப்பவுமே நம்ம இருக்கும்னு நினைக்கிறேன். அது என் தம்பி புகழ்கிட்ட எப்பவுமே இருக்குது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குடும்பத்திலும் அவன் பேர் இருக்குது. நான் அவன் சொல்றது என் உரிமையில சொல்லி தப்பா நினைச்சுக்கிறாருங்க. எல்லா குடும்பத்துக்கும் அவன் பேர் இருக்குது. எல்லாரும் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. என் குடும்பத்துல என் பிள்ளைகளும் அவங்களுக்கு அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஒரு சீன்ல எனக்கு டைலாக் கம்மியா இருக்கு, எனக்கு டைலாக் வரல, எனக்கு ஏதாவது ஒரு லைன் கொடுங்க, இல்ல டைலாக் கொடுத்தா கூட எனக்கு எண்டு பஞ்சு என்னோட பஞ்சா இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்குற இடத்துல அந்த ஒரு சீன்ல 5 நிமிஷம் சீனா இருந்தாலும் அவனுக்கு டைலாக்கே இல்லாம அவனை நடிக்க வைக்கலாம். அதை ஹோல்ட் பண்ணுவேன் அந்த சீனை 100%. அவன் சீனை அவன் பாட்டிவாங்க. அவன்கிட்ட அவ்வளவு திறமை இருக்குது. சின்ன 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 ரியாக்ஷன்ஸ். நான் கூட 2 படம் நடிச்சிருக்கேன். சீன் நடிக்கிற ஆக்ஷன் சொல்ற வரைக்கும் என்கிட்ட வராத பேசாதுன்னு நான் சொல்லிடுவேன். எரிசை பேசாதா அப்படின்னு. இல்லதான் நான் டக்குன்னு மிஸ் ஆயிடும் சொன்னா கேளு, இது சீரியஸ் சொன்னாக்க தம்பி கிட்ட வராத பேசாதாங்க. குட்டு ஒரு விஷயத்த சொல்லி சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கலாம். இப்ப கூட நான் பேசிட்டு இருக்கிறதே கேட்டு எல்லாரும் சொன்னாங்க புலிகிட்ட வந்து அவ்வளவு பயமா இருந்துச்சு. எப்படா புலியை சமாளிச்சுன்னு கேட்டு அதுக்கு அவன் சொன்னேன், நான் சிங்கப்புலியானவே சமாளிச்சு இந்த புலியை சமாளிக்க மாட்டேன். இப்படிதான் விட்டு அவங்ககிட்ட இருக்கிறப்ப அதை நம்ம செலுத்திக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு திறமைகள் இருக்குது. நான் திருப்பி சொல்றேன், உனக்கான வாய்ப்பு. இங்க ஜெயிக்கிறது அப்படின்றத விட நிலைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஜெயிக்கிறது முக்கியம், அதை விட நிலைக்கிறது ரொம்ப முக்கியம். அதை நீ கவனத்தில் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா உனக்கு எப்பவும் இருக்கு தம்பி. உன்னை சுற்றி அவ்வளவு பேர் இருக்காங்க.
விஜய் டிவி தாம்சன் சார் வந்து சொன்னாரு. அவனை பத்தி அவனை சொன்னாரு. அதுக்கு இவன் பெரிய நன்றி சொன்னா. இன்னைக்கு நானும் இந்த இடத்துல இருந்து நான் அவருக்கு அவருடைய ரசிகனா நான் சொல்றேன். தேங்க்யூ சார். நீங்க புகழ மட்டும் இல்ல, இன்னைக்கு இருக்கிற தமிழ் சினிமாவில் டாப் ஹீரோக்கள் இருந்து காமெடியன்கள் பல நடிகர்களுக்கு பின்னாடி உங்க மாதிரி ஆள் இருந்திருக்கீங்க, நீங்க இருந்திருக்கீங்க. பெரிய பெரிய ரொம்ப ரொம்ப நானே நிறைய தடவை கேட்பேன். என்னோட படங்கள் இருக்கிறப்ப நிறைய தடவை நான் முயற்சி பண்ணியிருக்கேன். தாம்சன் சார் பார்க்கலாமா, அவர்கிட்ட இந்த ஸ்கிரிப்டை கொடுக்கலாமா, அது ஒர்க் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு கேட்டிருக்கேன், ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனா அவரை சுற்றி அவ்வளவு கூட்டம் வந்துட்டே இருக்கு. கண்டிப்பா இருக்கான வாய்ப்பு இல்லை. ஏண்டாவது விஜய் டிவில கண்டினியூ ப்ரோக்ராம் பண்ணிட்டே இருக்காரு அப்படின்னு நான் கேள்விப்பட்டு வர முடியாமல இருந்திருக்கு. இப்போ சொல்றது அது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய பாக்கியம் சார். அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் சார். இன்னும் நிறைய புகழ, நிறைய அந்த மாதிரி நிறைய ஹீரோக்களை, நிறைய காமெடிகள் நீங்க உருவாக்கிட்டே இருங்க சார். கண்டிப்பா சார். மிகப்பெரிய அடையாளமா இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். சுரேஷ் அண்ணா அவர் ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல மனிதர். நான் என்ன சொன்னாருக்காக நான் திருப்பி சொல்ல. அவர் இருந்தா பல படங்களும் பார்த்திருக்கும், அவருடைய அணுகுமுறையும் பார்த்திருக்கேன். இந்த படம் சமீபத்தில் அவர்கிட்ட பேசுகிற வாய்ப்பு கிடைச்சு. அப்ப இன்னும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு கதை ஒன்று சொன்னாரு. ஒரு சர்க்கஸை பற்றி, ஒரு அனிமல்ஸை பற்றி, பேட்ஸ் இதை பற்றி சில ஒரு ஸ்டோரி சொன்னாரு. அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா சார் அந்த படமும் மிகப்பெரிய ஒரு படமா இருந்து எனக்கு நம்பிக்கை இருக்குது. அற்புதமா இருந்துச்சு சார். எங்க அண்ணன் முத்துக்கலண்ணே வணக்கம்ண்ணே. ரொம்ப சந்தோஷண்ணே. மனோரா டைலாக் நீங்க பேசுனீங்க. 18 வருஷத்துக்கு முன்னாடி இதே டைலாக் பேச நான் பார்த்திருக்கேன். இன்னும் நிறைய டைலாக் 5 நிமிஷம் நான் ஸ்டாப்பா பேசுறாரு. நான் சினிமால ஆரம்ப காலத்துல இருந்து நான் அவரை பார்த்திருக்கேன், அவரை கூட இருந்திருக்கேன். என்ன நிறைய இடத்துல என்ன கூட்டி போயிருக்காரு. நாங்கெல்லாம் கண்டிப்பா அவரை பார்த்து நான் கத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் மேலும் இந்த தமிழ் சினிமாவுக்கு இன்னும் ஒரு நல்ல நடிகர் கண்டிப்பா கிடைப்பா நான் நம்புறேன். அதே மாதிரி உங்களுக்கான சினிமா கண்டிப்பா உங்க எப்பவுமே கைவிடாதுங்க. உங்க திறமைக்கான வாய்ப்பு எப்பவுமே இருக்கும்னு கண்டிப்பா தமிழ் சினிமா ஒரு நல்ல இடம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும்னு நம்புறீங்க. சார்னு கூப்பிட கஷ்டமா இருந்தா தம்பின்னு கூப்பிடுங்க. சார்னு கூப்பிடவே வேண்டாம், அவங்க எதிர்பார்க்கும் கிடையாதுங்க. ஈஷா கூப்பிடுங்க. தம்பின்ற வார்த்தை ஈஷா நான் நினைக்கிறேன். எப்பவுமே உங்களுக்கு நான் நம்பிதானே இந்த தம்பினா கூப்பிடுங்க. இதுல ஒர்க் அத்தனை பேருக்கும் ராதிகா மாஸ்டர் உங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். டான்ஸ் ஆடுற ஒரு சாங் ஈஸியா நீங்க எடுத்துருவீங்க. ஆனா அந்த மாண்டேஜ் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதை ரசிக்க வைக்கணும், அதை எல்லாத்தையும் பிடிக்க வைக்கணும். அதுல இருந்துச்சு ஹீரோ ஹீரோயின் அப்படி இருந்துச்சு, சின்ன சின்ன குட்டி குட்டி ரியாக்ஷன்ஸ் அப்படி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாழ்த்துக்கள் மாஸ்டர். உங்களுக்கு வாழ்த்துக்கள் நான் சொல்றதுக்கு இல்லை, அப்படின்னா ஒரு ரசிகனா சொல்றேன் மாஸ்டர். ஓகே ஃபைட் மாஸ்டர் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் பிரதர். நல்லா இருந்துச்சு. அவன் நண்பரை பாக்குறப்ப அப்படி டக்குன்னு ஆர்கே சுரேஷ் உட்காந்துருக்கா அப்படின்னு நினைச்சு நானு. முன்னிருந்து வரப்ப அப்படியே இருக்காரு. ஆமா அவருக்கு பவருக்கு ஒரு ஷாட்ல பார்த்தேன். புகழ 8 வருஷம் அவர் 2 சார் பேக்ல போயிட்டாரு. என்னடா அங்க கேட்டு பவருங்க பவர் பவர் அப்படின்னா இல்லடா மாஸ்டர் சொல்லியிருப்பாரு, கொஞ்சம் அடக்கி வாசிங்கன்னு சொல்லியிருப்பாரு. அதனால அவர் பேக்ல போயிட்டாரு நினைக்கிறேன் அப்படின்னு. சூப்பரா வச்சீங்க சார் உடம்ப. வாழ்த்துங்க சார். எல்லாத்தையும் தாண்டி நல்ல படத்துக்கு வர்றதுக்கு உறுதியா இருந்து தயாரிப்பாளர்கள் அதுதான் ரொம்ப முக்கியம். அது இன்னைக்குலாம் ரொம்ப ரொம்ப ஒரு கடினமான படம் யாரு வேணாலும் எடுக்கலாம். படத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஏற்றுக்கிட்டு என்ன பண்ண போறது இருக்கு பாத்தீங்களா, அந்த தேட்டருக்கு வர்றதுக்கு அவ்வளவு போராட்டமா இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு கடைசிக்கு ஒரு புதுசு வந்து இந்த கதையை கேட்டு கடைசிக்கு நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி இருக்கீங்க. கண்டிப்பா மக்கள் மத்தியில கொஞ்சம் இந்த படத்தை நல்ல சேர்த்துன்றது நிறைய நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பா சேர்த்து நினைக்கிறேன் சார். வாழ்த்துக்கள். இந்த ஒர்க் அத்தனை ஹீரோயின்ஸ் உங்களுக்கும் எல்லாருக்கும் இந்த படத்தை அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். மீண்டும் சொல்லி இந்த படத்தை எடுத்து ஒன்று சேர்க்க போற உங்களுக்கு என்னோட மாமாந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. எல்லாத்தையும் விட நாயகன், விழா நாயகன், என்றும் நாயகன் எங்க அண்ணன் நிதிமுறையன் இருக்காரு. அவர் இல்லாத இடம் சிறக்காது. இந்த உண்மை அவரை பத்தி நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க. ஆமா அவருக்கு ஒன்னு பிடிச்சிருந்தா சூப்பர் ஸ்டாருக்கு வேலை செஞ்சாலும் கீழுக்கு சூரிக்கு இருந்தாலும் ஒரே மாதிரி வேலை செய்வார். அவர் பாகுபாடு பார்த்ததே இல்லைன்னு சொல்லுவாங்க. உண்மை அதுதான். அது இப்ப பாத்தீங்களா வந்ததுல இருந்து அவன் என்ன ஒரு தடவை தான் கூப்பிட்டான் புகழ். நேற்று 2 தடவை செவ்வா தம்பி வந்திருந்தான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த நம்பர் மனுஷன் அதை அப்படி இங்க மாத்தி விட்டான். என் நம்பர் அன்னைக்கு இருக்குது. சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு ஆரம்பிச்சாங்க. ஒரு 100 போன் பண்ணியிருப்பாரு. உண்மையா அண்ணே நான் வந்துட்டு சொல்லிட்டேன். இல்ல கிளம்பிட்டீங்களா? இல்ல கிளம்பிட்டீங்க. இந்த டைஸ்ல இருந்து கிளம்புங்க. ஓகே கட்டுட்டு 2 நிமிஷம் அண்ணே வந்துட்டீங்களா? வந்துட்டீங்க. அவ்வளவு இந்த வரவுக்குள்ள ரெடி வாங்க 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 வாங்க. உண்மைக்கே இப்படி ஒரு அற்புதமான ஒரு கட்சி எனக்கு பார்க்கவே முடியாது. ஆனா அவர் கூப்பிட்டப்ப அது ஒரு அன்பா இருக்கும். எல்லா கிளம்பி எல்லா வேலையும் பாத்தீங்கன்னா அங்க சேர் போறப்ப கூட சொல்லியிருக்கலாம் அவர்
நம்ம எல்லா பேரும் அவரை எடுத்து போட்டு கரெக்டா இனி எத்தனை பேர் இருக்காங்க பார்த்து, அதுக்கப்புறம் யார் வரவங்க இருக்காங்களா, மிஸ் இருக்காங்களா, பக்கத்தால பத்தி பேசிட்டு இருந்து எல்லாத்தையும் வாங்க பேசிட்டு ஊரால் அவரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் டைம் எடுத்து அவரை பத்தி கொஞ்சம் நிறைய பேசிக்கிட்டு, அது சாதாரண விஷயம் இல்லையா? அதான் வந்து விளையாட்டா என்ன எல்லாருக்கும் பேசி கூப்பிட்டு எல்லாரும் கூப்பிட்டு வந்திருக்கவங்க 2 நிமிஷம் ஃபுட்டேஜ், அந்த அண்ணன் ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா 40 நிமிஷம் இருக்கும். அது எப்பவுமே நிகழ்முறையாக அதான் எப்பவுமே ஹீரோல வாழ்த்துக்கன்னு உங்களுடைய வேகமும் அது எப்பவுமே சினிமாவில் இருந்துட்டு உங்களுடைய உழைப்பு உங்களுடைய வேகமும் இந்த தமிழ் சினிமால எப்பவுமே இருக்கும்னு கலைத்தாய் வந்து ஓய்வு முடிவு உங்களுக்கு கொடுத்திருக்காரு. நீங்க தான் அந்த முடிவு எடுக்கணும், அவ கொடுக்கவே மாட்டேன்னா. அப்படி ஒரு நல்ல மனிதர், அப்படி ஒரு நல்ல ஒர்க்கர்ஸ். நீங்க இன்னமும் பல சினிமாவுக்கு இப்படி நீங்க பிள்ளையா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வாழ்த்துக்கண்ணு. நன்றிங்க. நன்றி. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி. இது வந்து தயாரிப்பாளர் ஜோன்ஸ் மற்றும் திரு ராஜரத்னம் அவர்களின் உழைப்பில் ஒரு புகழ் என்னும் ஒரு புதிய நட்சத்திரம் உதயமாகிறது. உங்களின் சப்போர்ட் எப்பவுமே இருக்கு. இன்று மாலை ஒரு மிகப்பெரிய படம், ஒரு மிகப்பெரிய ஹீரோ, ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர் படத்துக்கு போயிட்டு இந்த படத்துக்கு மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தாமதமாக வந்தாலும் வந்தே தீர்வு இன்று வந்து எங்களை ஊக்குவித்து வாழ்த்த உங்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி. வணக்கம்.